இப்ப கேக்குதுங்களா? இன்றைய நாளிலும் நம்ம கேள்வி பதில்கள் குறித்ததான தியானங்கள் நம்ம செய்ய இருக்கிறோம். நம்ம இந்த காலங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னா, ஊழியர்கள் சபையின் ஊழியர்களை தேர்ந்தெடுப்பதற்கான காலப்பகுதியாக அதற்கான பாடங்களை நம்ம தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதன் வகையில இன்றைய நாளிலும் கூட அந்த கேள்வி பதில்கள் குறித்ததான பாடத்தை நம்ம தியானிக்கலாம். குறிப்பா ஒரு சில கேள்விகள் நம்ம அங்க அதுல இருந்து எடுத்திருக்கோம். கொஸ்டின் நம்பர் 235ல 1வது கேள்வி 1916வது வருஷத்துல கேட்கப்பட்டதான கேள்வி. கேள்வி கேட்கும்போது நீங்க கோஆபரேட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கான தெரிந்த பதில்களை நீங்க கூட சொல்லலாம். சரிங்க பிரதர், ஒவ்வொருத்தரா மீட் எடுத்துக்கிட்டு தேவையான பதில்கள் தேவைப்படும் போது பேசணும் பிரதர். சரிங்க. கேள்வி பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஏன் மூப்பர்கள் கவனமாய் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்? ஏன் மூப்பர்கள் கவனமாய் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்? சகோதர சகோதரிகள், நீங்க ஒவ்வொருத்தரா கூட யாருனாலும் மீட் எடுத்து விட்டு பேசலாம். பிரதர் கேள்வி கேட்கிறாரு, நீங்க பதில்கள் சொல்லுங்க. பிரதர் அதுக்கு தகுந்தாப்புல பதில் சொல்லுவார். தேங்க்யூ பிரதர்ஸ். பிரதர் ஆடியோ சரியா வரல. ஏன் மூப்பர்கள் கவனமாய் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்? கேக்குதா பிரதர்? கேக்குது பிரதர், நல்லா அருமையா கேக்குது. ஜோசப் பிரதர் கேட்கலையா என்னன்னு பாருங்க. பிரதர் கொஞ்சம் நீங்க சவுண்ட கூட்டி வச்சுக்கோங்க பிரதர் உங்க செல்லுல. கொஞ்சம் சவுண்டா பேசுறோம். பிரதர் நீங்க கொஞ்சம் சவுண்ட உங்க செல்லுல கூட்டி வச்சுக்கோங்க. இங்க நல்லா சவுண்ட் நல்லா அருமையா கேக்குது பிரதர். உங்க செல்லுல கொஞ்சம் சவுண்ட கூட்டிக்கங்க, இல்லைன்னா ப்ளூடூத் ஏதாவது போட்டுக்கங்க. சபையில் ஏன் மூப்பர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நீங்க பேசுறது நல்லா கேக்குது. ஓகே பிரதர், அவங்க பிரதர் பேசுறதுமே நல்லா கேக்குது. இவ்வளவு நேரம் பிரதர் பேசாம தான் இருந்தாரு. நம்ம கேள்வி கேட்டுட்டு இருந்தாரு. நீங்க அதுல சப்ஜெக்ட் இனிமேதான் ஆரம்பிக்கும். இப்பதான் பிரதர் ஆரம்பிக்குது, உங்களுக்கு சவுண்ட் கேட்கும். சபையில ஏன் மூப்பர்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா, ஓகே பிரதர், தேங்க்யூ. இப்போ சபையில சபையை வழிநடத்துவதற்கும், அடுத்து பாத்தீங்கன்னா சபையின் காரியங்கள், அதாவது அவங்களுக்கு உரிய சத்திய காரியங்கள், வழிநடத்தல் மற்றும் இப்படியான போசாக்குகளை கர்த்தருடைய சார்பாக செய்வதற்கும், அல்லது சபையாருடைய நலனுக்கு அடுத்த விஷயங்களை நாம் கைக்கொள்வதற்கும், அடுத்தா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சபையில சபை சார்பா நம்ம எங்கேயாவது போகும்போது சபைக்கு வேண்டிய சில ஆலோசனைகளை வெளியிருந்து யாராவது கொடுக்குறாங்கன்னா அதை மூப்பர் கேட்டுட்டு சபையில சொல்றதுக்கும், இன்னும் பார்த்தீங்கன்னா சபையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முடிவுகள் இருக்கும். அந்தந்த முடிவுகளை எல்லாரும் ஒரே நேரத்தில் எல்லாரும் எடுக்க முடியுமா அப்படின்னா செய்ய முடியாது. அதனால எல்லாருமா சேர்ந்து சொல்லக்கூடிய கருத்துக்களை ஒருவர் முன்னிருந்து அவங்கள பொது கருத்துவா எது நன்மையா இருக்கும், எது சரியா இருக்கும் அப்படிங்கிறத கேட்டு அவங்கள ஒருத்தரா முடிவெடுக்கிறதுக்காக கண்டிப்பாக நமக்கு ஒரு நபர் தேவை. அப்படிப்பட்ட ஒரு நபர் மூப்பரா நம்ம தேர்ந்தெடுத்து. நன்றிங்க பிரதர். இது மூப்பர்கள் நம்ம ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்ற கேள்விக்கு ஓகே. ஆனா மூப்பர்கள் ஏன் கவனமாய் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் கேள்வி. கவனமாய் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்துல, ஏன்னா இது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நாம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சிக்குள்ள போகணும் அப்படின்னா, அடுத்ததா பாத்தீங்கன்னா அதற்கேற்ற ஒரு நபரா இருக்கணும். ஒருவேளை நம்ம தவறான நபரை தேர்ந்தெடுக்கும் பட்சத்துல நமக்கு தவறான வழிகாட்டுதல் நடக்க ஆரம்பிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கவனமாய் இந்த விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். சகோதரர் முருகன் பிரதருக்கு அடுத்த வாய்ப்புகள் கொடுக்கும்படியாக இருக்கிறேன். நான் இப்போ மீட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ பிரதர்.
சார் வணக்கம் சார். இப்ப ஏன் கவனமாய் தேர்ந்தெடுக்கப்படணும்னு சொல்லும்போது கிறிஸ்துவனுடைய குணலட்சணங்கள் அந்த மூப்பர்கள்ட்ட இருக்கிறதா அப்படின்ட்டு நம்ம கவனிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஒருவேளை சோம்பல் உள்ளவர்களாகவும் ஒருவேளை அந்த வேலைக்கு தகுதி இல்லாதவர்களும் அப்படி நம்ம ஏற்படுத்திடக்கூடாது. அப்படி ஒருவேளை ஏற்படுத்தி ஒரு வருட காலமும் அவரோட பயணிக்கணும்னு சொல்லி கூட நம்ம படிச்சிருக்கிறோம். அப்ப எப்படிப்பட்ட ஒரு மூப்பர்களை கவனமா தேர்ந்தெடுக்கணும், கிறிஸ்துவின் குணலட்சணங்கள் உட்பட்டு இருக்கிறவங்கள நம்ம தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். தேங்க்யூ பிரதர். நன்றிங்க நன்றிங்க. சகோதர சகோதரிகள் வேற யாரும் முயற்சி பண்றீங்களா? சரி, சகோதர சகோதரிகளுக்கு நன்றி. அப்ப நம்ம கேள்வி என்னன்னா, ஏன் மூப்பர்கள் கவனமாய் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்? அப்போது பிரதர்ஸ் சொன்னாங்க, அது ரெண்டுமே சரியாக தான் இருந்துச்சு. அப்ப மூப்பர்கள் அப்படின்னாலே முதலாவதாக நான் பார்க்கும்போது ஊழியர்கள், வேலையாட்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப அவங்க ரொம்ப கவனமாக அங்க தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப மூப்பர்கள் என்பவர்கள் ஒரு சபையினுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறாங்க. அந்த ஒட்டுமொத்த சபையினுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறாங்க. கர்த்தருடைய பிரதிநிதியாக கூட அவங்க என்ன செய்யறாங்க அப்ப இருக்கிறாங்கன்னு பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு தவறான நபரை அவங்க தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா அதற்கான ஒரு பாதிப்பு முழு சபையுமே அது அங்க பாதிக்கப்படும் என்று கூட நம்ம அங்க பார்க்கிறோம் அன்பானவர்களே. அப்ப அந்த ஒரு மூப்பர்கள் என்று நம்ம பார்க்கும்போது அங்க ஊழியம் செய்யக்கூடியதான ஒரு சிந்தையில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரரை அங்க நம்ம அங்க தேர்வு செய்ய வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப நிறைய காரியங்கள் இருக்கு மூப்பருக்கான தகுதிகள். நம்ம பார்க்கும்போது தீத்துக்கள நிறுவனத்துல தீமோத்தேயுக்கள நிருபங்கள்ல நிறைய தகுதிகள் அங்க அப்போஸ்தலர் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அந்த ஒரு தகுதிகள்லாம் இருக்குது. அவரு ஒருவேளை நல்ல ஒரு ஸ்பீக்கரா இருக்கிறாரு, அதனால நம்ம ஒரு சகோதரரை தேர்ந்தெடுக்கலாமா அப்படின்னா அது அவருக்கு கொடுத்ததான தகுதிகள்ல ஒரு தகுதி. அது நான் பார்க்கும்போது ஒரு தகுதி தான். ஆனா முழுமையான தகுதியாக அதை என்ன செய்ய முடியாது அப்படின்னா எடுத்துக்கொள்ள முடியாது. முழுமையான தகுதியாக அந்த ஒரு பேச்சு திறமை, போதக சமர்த்தர், அதை மட்டுமே வைத்து ஒரு மூப்பரை நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா தேர்வு செய்ய முடியாது. அப்ப எப்படியாக அதை கவனமாக தேர்வு செய்யணும் என்று நம்ம பார்க்கும்போது கிறிஸ்துவனுடைய குணலட்சணங்களை உடையவர்களாக அந்த மூப்பர் என்ன செய்யணும் இருக்கணும் என்று நம்ம அங்க பார்க்கிறோம். கிறிஸ்துவனுடைய குணலட்சணங்கள் என்று சொல்லும் போது அது முழுமையாக அடைந்திருக்கணும் அப்படின்னு இல்லை. அந்த ஒரு குணலட்சணங்களுடைய சாயலை அவர் பெற்றவராக இருக்கணும். தொடர்ந்து அதுல வளர்ச்சி காணப்பட வேண்டும் என்று கூட நம்ம பார்க்கிறோம் அன்பானவர்களே. அப்ப முதல்ல இந்த ஒரு காரியங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ஒரு சகோதரர்கிட்ட கண்டிப்பாக அங்க இருக்கணும் என்று நம்ம அங்க பார்க்கிறோம். கிறிஸ்துவனுடைய குணலட்சணங்கள் பெற்றவராக அவர் என்ன செய்யணும் இருக்கணும். அப்ப நம்முடைய நிருபங்கள், அதாவது நம்முடைய இருதயங்கள்ல கிறிஸ்துவனுடைய சிந்தையை எழுதக்கூடியவர்களாக அந்த மூப்பர்கள் அங்க இருக்கணும் என்று நாம் பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப என்ன விதமான காரியங்கள் நம்முடைய இருதயங்கள்ல எழுதப்படணும்? இப்ப ஏற்கனவே ஒரு மூப்பர் அவரு தேவனுக்கு ஏற்ற பிரகாரமாக கிறிஸ்துவனுடைய சிந்தையில அவருடைய குணலட்சணங்கள்ல வளர்ந்து இருக்கும் போதுதான் மற்ற சகோதர சகோதரிகளுக்கு தேவனுடைய காரியங்களை அவங்க அவர்களுடைய இருதயங்கள்ல எழுதவும் பதிய வைக்கவும் முடியும். ஒருவேளை அந்த சகோதரரே கிறிஸ்துவனுடைய குணலட்சணங்கள் இல்லாம ஆவியின் கனிகள் இல்லாம இருந்தாங்க அப்படின்னா அவங்க மற்றவர்களுடைய இருதயங்கள்ல அந்த ஒரு கிறிஸ்துவனுடைய வளர்ச்சிக்கு அவங்கள மற்ற சகோதரர்களை எப்படி கொண்டு வர முடியும் என்று நம்ம அங்க பார்க்கிறோம். இப்போ ஒருவேளை அவர் போதகராக இருந்து அவருடைய காரியங்கள் இப்போ ஒரு காலக்கணக்கு குறித்ததான விவரமான காரியங்களை பிரசங்கிக்கக்கூடியவராக இருக்கிறார் நம்ம வச்சுக்கிறோம். அப்போ நம்ம அதை குறித்ததான காரியங்கள் எழுதக்கூடிய ஒரு மூப்பரை நம்ம தேர்ந்தெடுக்கணுமா? பேச்சாளரை ஒரு நிழல்கள் குறித்து நல்ல பாடங்கள் எடுக்கிறாங்க, இப்ப அந்த மாதிரி மூப்பர்களை நம்ம தேர்வு செய்யலாமா? இல்ல யூதர்களுடைய வரலாறு குறித்ததான ஒரு பாடங்கள், அந்த மாதிரி பாடங்கள் தெளிவாக எடுக்கிறாங்க, அப்ப அந்த மாதிரி சகோதரர்களை நம்ம தேர்வு செய்யலாமா?
இல்ல உலகத்தினுடைய வரலாறு, வேர்ல்டு ஹிஸ்டரி, அதை குறித்ததான ஒரு சகோதரர்கள் நமக்கு மத்தியில இருக்கிறாங்க. அப்ப அந்த ஒரு காரியங்களை வந்து நம்ம மனதுல பதிய வைக்கிறாங்க. அப்ப அந்த சகோதரரை நம்ம தேர்ந்தெடுத்துடலாமா? இன்னும் சபையினுடைய வரலாறு, சபை வந்து ஆரம்பத்தில இருந்து அப்போஸ்தலர்களுடைய காலத்துல இருந்து எப்படியெல்லாம் பயணிச்சது, என்ன விதமான துன்பங்கள்லாம் அனுபவிச்சது, என்ன விதமான அனுபவங்கள்லாம் பெற்றுக்கொண்டது என்றதெல்லாம் கற்று அது மக்களுடைய ஜனங்களுடைய மனதுல பதிய வைக்கக்கூடியவராக இருக்கிறாரு. அப்ப வந்து அவரை தேர்ந்தெடுக்கலாமா என்று நாம் பார்க்கும்போது, அப்ப உடன்படிக்கை குறித்ததான புரிந்து கொள்ளுதல். வேதத்துல எத்தனை விதமான உடன்படிக்கைகள் இருக்கு, கடந்த காலத்துல எத்தனை உடன்படிக்கைகள் இருக்கு, நிகழ்காலத்துல என்ன உடன்படிக்கை இருக்கு, எதிர்காலத்துல என்னென்ன உடன்படிக்கைகள்லாம் இருக்கு. அப்ப இதை குறித்ததான ஒரு தெளிவான ஒரு விளக்கங்கள் கொடுத்து ஜனங்களுக்கு வந்து பதிய வைக்கக்கூடியதான ஒரு போதகரை மூப்பரா தேர்வு செய்யலாமா? இல்லைன்னா நம்ம முற்காலங்கள்ல பார்த்துட்டோம் அப்படின்னா, நம்ம பெயர் சபைகள்ல இருக்கும்போது நரகம் குறித்து, திருத்துவம் குறித்து, ஆத்மா குறித்து இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு இந்த வசன பகுதிய தவறான விதத்துல நம்ம புரிந்து வைத்திருப்போம். ஆனா வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த தெளிவான வேத வார்த்தையின் மூலமாக நாம் பார்க்கும்போது உண்மை என்னன்றது நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா தெரிய வரும். அப்போ அந்த மாதிரியான ஒரு சகோதரரை நம்ம வந்து மூப்பரா தேர்வு செய்யணுமா? இது எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு பாடங்கள் தான். நல்ல மக்களுடைய மனதுல பதிய வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு வேலையாள் தான். நம்ம இல்லைன்னு இல்லை. ஆனா வந்து இதுதான் வந்து இதற்காகத்தான் நம்ம மூப்பர்களை தேர்வு செய்யணுமா? வேதத்தினுடைய காரியங்கள் கற்றுக் கொடுப்பதற்கு, அதாவது வேதத்தினுடைய அறிவை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு மட்டுமே தானா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அது மாத்திரம் கிடையாது. அது மாத்திரம் இல்ல. நம்ம 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8ல இருந்து 11 வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8ல இருந்து 11 வசனங்கள். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள் அற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இவ்விதமாய் தம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். ஆமா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப இங்க அப்போஸ்தலர் பேதுரு மூலமாக அங்க சபைகளுக்கு அளிக்கப்பட்டதான அறிகுறிகள் குறித்து பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு சில குணலட்சணங்கள் அவங்க சொல்றதை நான் பார்க்கிறோம். விசுவாசம், பொறுமை, இச்சையடக்கம், சாந்தம், சகோதர சிநேகம், அன்பு, இந்த ஒரு குணலட்சணங்கள்லாம் வளர்ந்து வரும்போது இவைகள் உங்களுக்கு வந்து வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இந்த ஒரு குணலட்சணங்கள்லாம் நீங்க வளர்ந்துட்டு வந்தீங்க அப்படின்னா கிறிஸ்துவை அறிகிற அறிவுல உங்களை வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை நம்ம நாலேஜ் மட்டும் நம்ம பெற்றுக்கொண்டே வந்து இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு நம்ம வேதத்தினுடைய அறிவை மட்டும் நம்ம பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதனால நமக்கு வந்து எந்த விதமான பிரயோஜனம் இருக்க போறது இல்லை. அதை நம்முடைய வாழ்க்கையில நம்ம செயல்படுத்தும் போது மாத்திரம்தான் அதற்கான ஆசீர்வாதங்கள் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா அங்க வந்தடையும் என்று கூட நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை இப்படியான ஒரு பிரசங்கிமார்கள் வந்து அந்த ஒரு கிறிஸ்துவனுடைய ஒரு சிந்தையோ அந்த ஒரு குணலட்சணங்களையோ அவங்க தரிக்காதவர்களாக கூட அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அவங்க ஒரு பொது பேச்சாளராக இருக்கலாம், அநேக திறமையான காரியங்கள் அவங்க வந்து பேசலாம், ஒருவேளை ஆராய்ச்சியாளர்களாக கூட இருக்கலாம், வேத ஆராய்ச்சியாளர்களா இருந்து புது புது விஷயங்களை கண்டுபிடிக்கிறவங்களாக கூட என்ன செய்யலாம் இருக்கலாம். இப்படி இருந்துட்டாலுமே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இப்படிப்பட்டவர்களை நம்ம தேர்வு செய்யலாமா அப்படின்னு கேட்டா அப்படிப்பட்டவர்களும் நம்ம என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னா தேர்வு செய்ய வேண்டாம். ஏன் அப்படின்னா கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு குணலட்சணங்கள்ல வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரரைத்தான் அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா சபையார் அங்க மூப்பராக அங்க தேர்வு செய்ய வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படியாக நம்ம தேர்வு செய்யும் போது அது மற்ற சகோதர சகோதரிகளுக்கு அவங்க பிரதிநிதிகளாக இருக்கிறதுனால மற்ற சகோதர சகோதரிகளும் அதே குணலட்சணங்கள்ல வளர்வதற்கு அது ஒரு உதவியாக அங்க இருக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். அதே போல இவரும் அந்த ஒரு ராஜ்யத்துல நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா ராஜ்யத்தை, அந்த பரலோக ராஜ்யத்தை அடைவதற்காகத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம்.
ஏதோ வேத அறிவு மட்டும் பெற்றுக்கொள்வதற்காக நம்ம அழைக்கப்படலை. அப்ப அந்த ஒரு ராஜ்யத்திற்கு தகுதியுடையவர் ஆகணும் அப்படின்னா முதல்ல இவரு அந்த ஒரு குணலட்சணங்கள்ல வளர்ந்து அந்த ஒரு ராஜ்யத்துக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டு வர மற்ற சகோதர சகோதரிகளையும் அந்த ஒரு ராஜ்யத்துல அந்த ஒரு குணலட்சணங்கள்ல வளர்ச்சி அடைவதற்கு ஒரு முன்மாதிரியாகவும் அதனை வெளிப்படையாக போதிக்கிறவராகவும் தன்னுடைய வாழ்க்கையில அதை காண்பிக்கிறவராகவும் அவர் என்ன செய்யணும் அப்படின்னா அங்க இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது இந்த மாதிரியான ஆவிக்குரிய குணலட்சணங்கள் சாந்தம், நற்பண்புகள், பொறுமை, நீடிய பொறுமை, சகோதர சிநேகம், அன்பு, சந்தோஷம், சமாதானம் குறித்து எழுதுவது என்பது வித்தியாசமான காரியம். மற்ற காரியங்கள் நம்ம அறிந்து கொள்றது நல்லதுதான், அது இல்லைன்னு இல்லை. ஆனா குறிப்பா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மற்ற காரியங்கள்லாம் ஆராய்ச்சி, தீர்க்க தரிசனத்தினுடைய விளக்கங்கள், இன்னும் நிறைய காரியங்கள் இருந்துட்டாலும் முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா அந்த ஒரு கிறிஸ்துவனுடைய சாயலையும் அவருடைய குணலட்சணங்களையும் அடைகிறது தான் சபையினுடைய நோக்கம். குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கு. அப்ப அங்க தீமோத்தேயுட்ட சொல்லும்போது தீத்துட்ட சொல்லும் போது குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கு அப்படின்னு சொல்றதை நான் பார்க்கிறோம். அப்ப அந்த ஒரு கிறிஸ்துவனுடைய சரீர அங்கமாக ஒவ்வொருவரும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமும் கிறிஸ்துவனுடைய சித்தமுமாக அங்க இருக்குது. இதை தவிர்த்து நம்ம வேற ரூட்ல போயிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஒரு மூப்பர் வேற ரூட்ல வழி நடத்திக்கிட்டு இருந்தார் அப்படின்னா, அப்படியான ஒரு சகோதரரை நம்ம தேர்ந்தெடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நாம அங்க தேர்ந்தெடுக்க கூடாது. மீண்டும் படிங்க 2 பேதுரு 1:8-11. 2 பேதுரு 1:8 முதல். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக்கிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். ஆமா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப முதலாவதாக அந்த ஒரு குணலட்சணங்களை அந்த தேர்வு செய்யப்படக்கூடியதான மூப்பர் அவர் அந்த ஒரு சாயலை பெற்றவரா இருக்கணும், அதுல வளர்ந்து கொண்டிருக்கிறவரா இருக்கணும். அதே போல மற்ற சகோதர சகோதரிகளையும் வழிநடத்தக்கூடியவராக அந்த சகோதரர் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியதான சகோதரர் இருக்க வேண்டும் என்று நம்ம பார்க்கலாம். அன்பானவர்களே, ஒருவேளை இந்த மாதிரியான குணலட்சணங்களுடைய வளர்ச்சி இல்லாம நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா, என்னதான் நம்ம வேதங்களுடைய ஆராய்ச்சி இருந்தாலும் சரி, என்னதான் அதிகமான சத்தியங்கள் கற்றறிந்தாலும் சரி, அது நம்ம ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவர்கள் ஆக்காது. அது தேர்ந்தெடுக்கப்படக்கூடியதான சகோதரருக்கும் அது ஏற்றதா இருக்காது, சபையாருக்கும் அது பிரயோஜனமாக இருக்காது என்று கூட நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அடுத்த கேள்விக்கு நாம் போலாம். 236வது 3வது கேள்வி, 1910 வருஷம் கேட்கப்பட்ட கேள்வி. கொஸ்டின் புக்ல 236ல 3வது கேள்வி 1910 வருஷம் கேட்கப்பட்டது. தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய மூப்பர்களின் எண்ணிக்கை. தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய மூப்பர்களின் எண்ணிக்கை அது பெருசா கேட்டிருக்கிறாங்க. அது வேணா வாசிக்கிறேன். நாங்கள் சபையாராக 6ஆம் தொகுதியின் காரியங்களின்படி தேர்ந்தெடுத்தல் செய்ய முற்பட்டுள்ளோம். ஆனால் எங்கள் அனைவராலும் ஒன்று போல் புரிந்து கொள்ள முடியவில்லை. மூப்பர்களுக்கு தகுதியுள்ள அனைவரும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பது போல் ஓர் இடத்திலும், வேறொரு இடத்தில் சபையின் எண்ணிக்கைக்கு தகுந்தாற்போல் மூப்பர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பது போலவும் காணப்படுகின்றது. எங்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. மேலும் அதை குறித்து உங்களுக்கு நாங்கள் எழுதினோம். ஏன் பிரச்சனை எழுப்பினது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதை தெரிவித்தீர்கள். சிலர் புரிந்து கொண்ட விதமே பிரச்சனையாகும். அது என்னவெனில், சபையில் மூப்பருக்கான சமநிலை தகுதியுடன் 6 பேர் காணப்படுகின்றார்கள் என்றால் அனைவரையும் நாம் தேர்ந்தெடுக்கலாம். ஒருவேளை சபையாரின் எண்ணிக்கை 12ஆக அல்லது 24ஆக காணப்படுமாயின் சபையாரின் எண்ணிக்கையை பொறுத்து மாத்திரம் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சிலர் புரிந்திருக்கின்றனர். உதாரணத்திற்கு, ஒருவேளை சபையாரின் எண்ணிக்கை 10 என்றால் நாம் ஒரு மூப்பரை தேர்ந்தெடுக்கலாம். ஒருவேளை சபையாரின் எண்ணிக்கை 25 என்றால் நாம் 2 தேர்ந்தெடுக்கலாம் என்று சிலர் புரிந்திருக்கின்றனர். கேள்வி புரியுதுங்களா?
தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய மூப்பர்களின் எண்ணிக்கை. புரியுது புரியுது. அதாவது அந்த மாதிரி நம்ம செய்யலாமா அல்லது இந்த மாதிரி செய்யலாமான்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது அந்த குறிப்பா 2 விதம் கேட்டிருக்காங்க. அதாவது மூப்பர்களுக்கான தகுதியுடைய அனைவரும் தேர்ந்தெடுக்கப்படலாமா, இல்ல 10% பேர் தேர்ந்தெடுக்கப்படலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன புரிஞ்சிருக்கோம்? நம்ம சபையில இதுவரைக்கும் நம்ம கேட்ட சத்தியங்களின்படி தகுதியான நபர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ நம்ம தேவையான படி சபைக்கு நம்ம மூப்பர்களை ஏற்படுத்தி பயன்படுத்தி கொள்ளலாம், அது ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறோம். சத்தியம் நமக்கு அதை சொல்லி அதன் அடிப்படையில் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். தேங்க்யூ. அப்ப நம்ம பார்க்கும்போது மூப்பர்களுக்கான தகுதியுடைய அனைத்து சகோதரர்களுமே அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா தேர்வு செய்யப்படலாம். பிரதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு தோராயமா ஒரு 10 பேருக்கு ஒரு சகோதரர் தேர்வு செய்யப்பட்டா அது நன்றாக இருக்கும். ஒருவேளை ஒரு சபையில 6 பேர் இருக்காங்க அப்படின்னா 6 பேரும் மூப்பருக்கான தகுதியோட இருக்காங்க அப்படின்னா 6 பேருமே அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா தேர்ந்தெடுக்கலாம். அவங்க மூப்பருக்கான வேலைகளை அவங்க சுழற்சி முறையில அவங்க என்ன செய்யலாம், அங்க செய்யலாம் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இதுல நம்ம குறிப்பாக நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, தேவனுடைய ஜனங்கள் எல்லாருமே யார் அப்படின்னா போதிக்க உரிமை அதிகாரம் பெற்றவர்கள். ஆமாவா இல்லைங்களா? தேவனுடைய சத்தியத்தை அவருடைய நற்செய்தியை அறிவிக்க உரிமை அதிகாரம் உடையவர்கள். பிரதர் ஆமாவா இல்லையா? யாரு பிரதர்? சபை ஜனங்கள் அத்தனை பேர் தானா? ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் வாசிக்கலாம். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 61ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். 61 1 முதல். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். கர்த்தராகிய தேவனுடைய ஆவி என்மேல் இருக்கிறது, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி. அப்போ இந்த தீர்க்க தரிசனம் யாரை பற்றினது? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. வேற? சபையும். அப்ப இயேசு கிறிஸ்து தலையாகி இயேசு கிறிஸ்து அவருடைய சரீராங்கமாகிய சபைக்கு பொருந்தக்கூடியதான ஒன்றாக இருக்குது. அதாவது சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அப்ப கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஈடுபடியின் மேல நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து உடன்படிக்கை எடுத்துக்கொண்ட அனைவருமே யார் அப்படின்னா போதகர்கள் தான். தேவனுடைய வார்த்தைகளை அறிவிக்கிறதற்கு அதிகாரமும் உரிமையும் பெற்றவர்கள். ஒவ்வொருவருமே போதிக்கணும். ஒவ்வொருவருமே தேவனுடைய சத்தியங்களை தங்களுடைய தாளந்துகளுக்கு ஏற்றாற் போல அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா பிரசங்கிக்கணும். இது நம்ம 1 பேதுரு அங்க இதுல கூட நம்ம வாசிக்கிறோம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அவருடைய புண்ணியங்களை, அவருடைய நன்மைகளை, தேவனுடைய திட்டங்களை,
நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அறிவிக்கணும். அதுக்குதான் தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அப்ப இது வந்து மூப்பர்களுக்கு மட்டும்தான் அப்படின்றது கிடையவே கிடையாது. நம்ம எல்லாருமே தேவனுடைய சத்தியத்திற்கு வந்து ஒரு உக்ரானக்காரர்களா இருக்கிறோம். நம்ம வந்து என்ன சத்தியங்கள் நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோமோ, என்ன தாளந்துகள் நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோமோ, அதற்கு ஏற்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மற்றவர்களுக்கு அறிவிக்கக்கூடியதான ஒரு கடமையில நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அங்க இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுல வந்து பெண்களும் கூட உள்ளடங்குவாங்க. பெண்கள் உள்ளடங்குவாங்க என்று சொல்லும் போது அது வந்து பொதுவான சபையில அவங்களுக்கு பிரசங்கிக்க அங்க உரிமை இல்லை. ஆனா மற்றபடி நம்ம பார்க்கும்போது ஸ்திரீகளுக்குள்ள நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அறிந்தவர்களிடத்துல கண்டிப்பா தேவனுடைய சத்திய வார்த்தைகளை பேசுவதற்கு அவர்களுக்கு உரிமை அங்க இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உரிமை இருக்கிறது, பேச வேண்டும் என்று நம்ம அங்க பார்க்கிறோம். அதை நான் பார்க்கும்போது ஆஹ் பிரசங்கத்துல 2 வகையே இருக்குது. ஒண்ணு வந்து நம்ம வாயின் வார்த்தைகள் மூலமாக பிரசங்கிக்கிறது, இன்னொன்னு வந்து நம்முடைய நடக்கைகள் வாழ்க்கை முறை மூலமாக பிரசங்கிக்கிறது. இது வந்து நான் பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்திரீகள் வந்து நான் பார்க்கும்போது வாயின் வார்த்தைகள் மாத்திரம் இல்லை, அவங்களுடைய வாழ்க்கை முறையின் கூட அவங்க சத்தியத்தை அறிவிக்கக்கூடியதான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு அங்க இருக்குது. அன்பானவர்களே, நமக்கும் கூட ஆண்களுக்கும் கூட அப்படியான ஒரு வாய்ப்பு தேவன் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை முறை மூலமாகவும் தேவனுடைய சத்திய வார்த்தைகள் மூலமாகவும் அங்க பிரசங்கங்கள் அங்க பண்ண வேண்டியவர்களாக அங்க இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்கள், அப்ப அதுக்காகத்தான் தேவன் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா இங்க சபையை அங்க ஏற்படுத்தி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அனைவருமே பிரசங்கிமார்கள் தான். அப்ப இந்த கருத்தின்படி பார்த்துட்டோம் அப்படின்னா உடன்படிக்கை செய்த அனைவருமே போதகரை போதிக்க உரிமை பெற்றவர்கள் தான், தேவனுடைய வார்த்தைகளை எடுத்துரைக்க அதிகாரம் பெற்றவர்கள் தான். அப்படி இருக்கும்போது அப்ப சகோதரர் 7ஆம் தூதன்ட்ட கேட்டிருக்கிறாங்க, உங்களுடைய சபையில எத்தனை பிரசங்கிமார்கள் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப பிரதர் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா 20,000க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறாங்க. 20,000க்கும் மேற்பட்டவர்கள் இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது 20,000க்கு மேற்பட்டவர்கள் நம்ம பார்க்கும்போது அவங்க பொது மேடை பேச்சாளர்களோ அல்ல வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு நாவன்மை உள்ளவர்களோ அப்படி நம்ம சொல்ல முடியாது. எல்லாருமே தேவனுடைய சாட்சிகள் தான், தேவனுடைய பிரசங்கிமார்கள் தான் என்று நம்ம பார்க்கிறோம். இதுல குறிப்பா நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த ஒரு கொஸ்டின்ல இந்த ஒரு காரியங்களையும் அவங்க சேர்த்து சொல்றாங்க. ஆனா அந்த மூப்பர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய மூப்பர்களின் எண்ணிக்கை குறித்து நான் பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து எத்தனை மூப்பர்கள் தகுதியுள்ளவர்களாக இருக்காங்களோ அத்தனை மூப்பர்களும் அவங்க தேர்வு செய்யலாம். குறிப்பா என்ன அடிஷனல் பாயிண்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா 10% பேர் அங்க என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ப 100 பேருக்கு வந்து 10 பேர் என்ன செய்யலாம், தேர்வு செய்யப்படலாம். இது ஒரு வந்து அடிஷனலா இன்னொரு ஆலோசனையை கூட அங்க கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். 3வது கேள்வி, கொஸ்டின் புக்ல 237 1வது கேள்வி 1910 வருஷம் கேட்கப்பட்டது. அதாவது நம்ம எலெக்ஷன்ல நம்ம பார்க்கும்போது கைகளை உயர்த்தி நம்ம மூப்பர்களையோ உதவிக்காரர்களையோ நம்ம தேர்வு செய்யறோம். தேர்வு செய்யும் போது அது வந்து யாருடைய சித்தம், யாருடைய விருப்பம், அந்த தேர்வு வந்து யாருடைய விருப்பம், கர்த்தருடைய விருப்பம். கர்த்தருடைய சித்தம் வெளிப்படுகிறது. அப்ப கர்த்தருடைய சித்தம் தான் நம்ம வெளிப்படுத்தணும். இப்ப வந்து மாம்ச பிரகாரமான பழைய மனுஷன் இருந்தாலும் அந்த புதிய சிந்தை என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கைகளை உயர்த்தணும் என்று நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, அப்ப அங்க பிரதர் கேள்வி கேட்கிறாங்க, கர்த்தருடைய சித்தம் வெளிப்படுகின்றது. ஊழியர்களை தேர்ந்தெடுக்கும் விஷயத்தில் சபையார் கர்த்தருடைய சித்தத்தை வெளிப்படுத்துகின்றார்கள் என்று நாம் புரிந்துள்ளோம். அப்ப வந்து கர்த்தருடைய சித்தத்தை தான் வெளிப்படுத்துறாங்கன்னு சொல்றீங்க. நாங்கள் ஒரு சகோதரனை எங்களுக்கு மூப்பராக ஊழியம் புரிவதற்கென தேர்ந்தெடுத்த பின்னர் நாங்கள் அவரை குறித்து கருதினவைகளுக்கு ஏற்ப அவர் இல்லை என்று பின்னாட்களில் கண்டுபிடிக்கும் போது அது சபையாரின் தவறா அல்லது கர்த்தருடைய தவறு என்றா அதை நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க.
இப்ப வந்து எளிமையா சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு சகோதரனை தேர்ந்தெடுக்கிறோம். அவர் வந்து நல்ல மூப்பரு, சபையை சிறந்த முறையில வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா சபையாருடைய விருப்பத்திற்கு இசைவாக அவர் என்ன செய்யல அப்படின்னா இல்ல. அப்படி இருக்கும்போது நம்ம தேர்ந்தெடுக்கிறது கர்த்தருடைய சித்தம் தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது இப்படி தவறான மூப்பர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவது என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம என்ன சொல்லலாம்? சபையார் வந்து போதுமான அளவு கவனம் செலுத்தலைங்கிறது. ஆஹ் சகோதரி சரியா சொல்றாங்க. சபையார் போதுமான அளவு கவனம் செலுத்தல என்று நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். வேற ஏதாவது பதில் ட்ரை பண்றீங்களா? அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆஹ் சபையார் வந்து போதுமான அளவு கவனம் செலுத்தியவர்களாக அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா காணப்படணும். நம்ம ஏற்கனவே முதல் கொஸ்டின் நான் பார்த்தோம், ஏன் மூப்பர்கள் கவனமா தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்ட்டு. அவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்பதாகவே அவங்க என்ன செய்யப்பட்டிருக்கணும் அப்படின்னா, சபையாருக்கு நன்கு பரிச்சயமானவர்களாக அவங்களுடைய குணாதிசயங்கள் பற்றி, அவங்களுடைய நடவடிக்கைகள் பற்றி அவங்க முழுமையாக அறிந்தவர்களாக இருக்கணும். ஒருவேளை நூதன சீசனை என்ன செய்யக்கூடாது அப்படின்னா தேர்வு செய்யக்கூடாது. அதாவது சத்தியத்துல அனுபவம் இல்லாம புதிதாக ஒருத்தர் வந்து சத்தியத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம கால அவகாசம் கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கு பிற்பாடு கொஞ்ச நாள் பிற்பாடு அவங்களும் என்ன செய்யலாம் அப்படின்னா தேர்வு செய்யலாம். ஆனா ஒருத்தர் வந்து அவங்க செயல்படுற விதம், அவங்களுடைய சிந்தனை, அதை குறித்த காரியங்கள் எதுவுமே நம்ம தெரியாம நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா ஒருத்தரை தேர்வு செய்தோம் அப்படின்னா அதற்கான பலனை அந்த சபையார் தான் என்ன செய்யணும் அப்படின்னா அங்க அனுபவிக்கணும் என்று நம்ம பார்க்கிறோம். சில படிப்பினைகளை அவங்க பெற்றுக்கொள்வாங்க. தவறான சகோதரரை தேர்ந்தெடுத்தது நிமித்தமாக சில படிப்பினைகளை அந்த சபையார் அங்க பெற்றுக்கொள்வாங்க. இது வந்து தேவன் தான் அதை என்ன செய்யறாரு அப்படின்னா அனுமதிக்கிறாங்க என்று நான் பார்க்கிறேன் அன்புக்குரியவர்களே. அப்ப வந்து அந்த சபையார் வந்து புரிஞ்சுக்குவாங்க அந்த 1 இயரா அந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில. அப்ப வந்து இது வந்து தேவனுடைய தவறு கிடையாது, நம்முடைய கவனக்குறைவுனால எடுத்த தவறு தான் இது மாதிரியான பாதிப்புகள் அங்க சபைக்கு இருக்குது அப்படின்றது அந்த அந்த சகோதரர் இருக்கக்கூடிய காலப்பகுதிகளில் அவங்க புரிஞ்சு கொள்வாங்க என்று நான் பார்க்கிறேன் அன்புக்குரியவர்களே. அதனால நான் பார்க்கும்போது அந்த ஒரு தேர்ந்தெடுத்தல்ல ரொம்ப கவனம் உள்ளவர்களாக அந்த சகோதரர் குறித்ததான புரிதல் நமக்கு ரொம்ப இருக்கணும் என்று கூட நான் பார்க்கிறோம் அன்பான. அடுத்தபடியாக 4வது கொஸ்டின் 239ஆம் பக்கம் 39வது கேள்வி. கேள்வியில 1வது 1910 வருஷம் கேட்கப்பட்டது. மூப்பர்களின் நடவடிக்கை அங்கீகரிக்கப்படாத பட்சத்தில் மூப்பர்களின் நடவடிக்கை அங்கீகரிக்கப்படாத பட்சத்தில் என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, மூப்பராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சகோதரரிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டதெனில் அவருடைய மூப்பருக்கான பணிக்காலம் நிறைவடையும் போது மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு அவர் மறுப்பு தெரிவிப்பது என்பது ஞானமான முறையாக இருக்குமா என்று அறிய விரும்புகிறேன். மூப்பராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சகோதரனிடத்துல நிறைய அவர் மேல குற்றம் சுமத்துறாங்க சபையார் வந்து. இப்ப வந்து அந்த ஒரு பணிக்காலம் நிறைவடைஞ்சிருச்சு. அடுத்த எலெக்ஷன் வரும்போது அந்த நாமினேஷன் அந்த ஒரு நேரங்கள்ல அந்த மாதிரி சபையார்கிட்ட பேசுறது, நான் வந்து இந்த எலெக்ஷன்ல நான் நிக்கல, இல்ல வந்து என்னைய ஊழியரா தேர்வு செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு ஞானமான முறையா இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. நம்முடைய பதில்களை நீங்க சொல்லலாம். கேள்வி புரியுதுங்களா? பிரதர், சிஸ்டர்?
மூப்பராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சகோதரத்தில் குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டதெனில் அவருடைய மூப்பருக்கான பணிக்காலம் நிறைவடையும் போது மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு அவர் மறுப்பு தெரிவிப்பது என்பது ஞானமான முறையாக இருக்குமா என்று அறிய விரும்புகிறேன். ஞானமா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பதில். அவரே வேண்டான்னு சொல்றது ஒரு ஞானமான செயல். ஒருவேளை இல்லை என்றால் சபையார் அதை என்ன முடிவு எடுக்கலாமோ எடுக்கலாம். வேற இப்ப இங்க குற்றம் சபையார் குற்றம் பிடிச்சது அப்படின்றதுனால வந்து நான் பார்த்தேன் அப்படின்னா அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடியா சகோதரர் இல்லை. அதுதான் ஒரு காரணம். குற்றங்கும் போது பாவம் அந்த மாதிரியான குற்றங்கள் கிடையாது. அவங்க வந்து ஊழிய காரியங்களை நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பாடங்கள் எடுக்கணும், இந்த மாதிரி வந்து வேலைகள் செய்யணும், சபையில இந்த மாதிரி வந்து சுவிசேஷ ஊழியங்கள் செய்யணும், இப்படியான எதிர்பார்ப்புகள் கொண்டிருந்திருப்பாங்க. ஒருவேளை அந்த எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றபடியா அந்த சகோதரர் இல்லை. அப்படிங்கும் போது நிறைய வந்து குறை சொல்றாங்க. அப்படிங்கும்போது இவர் அடுத்த எலெக்ஷன் அப்போ அவர் நாமினேஷன் அப்போ அவங்க தெரியப்படுத்துறாரு, இந்த மாதிரி நீங்க என்ன செய்றீங்க, குற்றம் என்ன சொல்றீங்க, அதனால எனக்கு இந்த முறை இந்த ஒரு எலெக்ஷன் காரியம் வேண்டாம், ஊழியராக தேர்வு செய்தல் வேண்டாம் அப்படின்றாரு. இது வந்து அப்படி சொல்றது சரியா இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி. அது நான் பார்ப்போம். பிரதர் வந்து அதுக்கான பதில் சொல்றாங்க. நீங்க யார் பதில் சொல்ல போறீங்களா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்னா சகோதரர் வந்து அவங்க சபையாருக்கு ஏற்ற அந்த பாடங்களை கொடுப்பதற்கு கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணி அதுக்கு உண்டான ஏற்பாடை செய்யலாம். செஞ்சா நல்லா நன்மை. இது சகோதரர் அவங்க வந்து 7ஆம் தூதன் வந்து அந்த இடத்துல அவர் இருந்தா அவர் என்ன செய்வார் அப்படின்றதுக்கான அப்படியாக ஒரு பதிலை கொடுக்குறாங்க. அது வேணா நான் வாசிக்கிறேன். ஒருவேளை நான் இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் காணப்பட்டால் நான் இவ்வாறாகவே நடந்து கொள்வேன் என்று நம்புகிறேன். சபையில் உள்ள வேறொரு சகோதரனை என் மனதில் நான் கொண்டு அவரை முன்மொழிவேன். ஆனால் ஒருவேளை நான் முன்மொழியப்பட்டால் நான் பின்வருமாறு சகோதர சகோதரிகளை என்னால் முடிந்த மட்டும் உங்களுக்கு ஊழியம் புரிந்துள்ளேன் மற்றும் உங்களை திருப்திப்படுத்துவதில் குறைவுபட்டுள்ளேன் என்பதையும் அறிவேன். ஆனால் என்னால் முடிந்ததை உங்களுக்கு செய்தேன் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். எனினும் நான் உங்களை திருப்திப்படுத்தவில்லை என்று அறிவேன். ஏனெனில் நான் திருப்தியாய் நடந்து கொள்ளவில்லை என்பதை உங்களில் அநேகர் என்னிடம் தெரிவித்தீர்கள். மேலும் என்னால் முடிந்த மட்டும் சீர்திருத்திக் கொள்ள முயற்சித்தேன். ஆனாலும் போதுமான அளவு நான் முன்னேற்றம் அடையவில்லை. இதனால் உங்களில் சிலர் என்னிடத்தில் இன்னமும் குற்றத்தை கண்டீர்கள். நான் உங்களை குறித்து இப்பொழுது குற்றம் சாட்ட வரவில்லை. குற்றம் என்னிடத்தில் இருக்கின்றது என ஏற்றுக்கொள்கிறேன். இன்னபடி இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறபடியெல்லாம் என்னால் இருக்க முடியவில்லை மற்றும் நான் உங்களுக்கு எப்படி ஊழியம் புரிய விரும்புகின்றேனோ அப்படி என்னால் ஊழியம் புரிய முடியவில்லை. ஆகவே என்னுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு நலமாய் இருக்கும் என நான் எண்ணுகிறேன். நான் இன்னின்ன சகோதரரை முன்மொழிந்துள்ளேன். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு 3 மாதங்கள் அல்லது 6 மாதங்கள் அல்லது உங்கள் விருப்பத்திற்கேற்ப இச்சகோதரனை நீங்கள் தேர்ந்தெடுக்க உங்களுக்கு ஆலோசனை கூறுகின்றேன். அநேகமாக இவர் நம் அனைவரையும் நன்கு திருப்திப்படுத்தலாம். நான் இவருக்கு உதவி செய்ய முயற்சிப்பேன் என்றும் இவருடைய கரங்களை தாங்கி பிடிப்பதற்கு என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன் என்றும் நான் வாக்களிக்கிறேன் என்று கூறிடுவேன். மேலும் மற்ற சகோதரன் தேர்ந்தெடுக்கப்படத்தக்கதாக நான் உண்மையாய் முயலுவேன். ஆனால் இப்படியெல்லாம் கூறின பிற்பாடும், அதாவது அந்த பிரதர் வந்து உண்மையான மனசுல அவருக்கு இருக்கிற தாளந்துகள்ல அவர் வந்து சபையாருக்கு ஊழியம் செய்யறாரு. இருந்தாலும் கூட ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கிறதுனால அவர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவர் வந்து நீங்க சரியா வேலை பார்க்கல, ஊழியம் செய்யல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அடுத்த எலெக்ஷன் அப்போ நான் வந்து என்ன செய்யறேன் அப்படின்னா, நல்ல தகுதி உள்ள தாளந்து வாய்ந்த சகோதரர்களை நான் முன்மொழிகிறேன். அவங்க தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு நான் உதவி செய்யறேன். அவங்களுக்கு வந்து நான் அவங்களுடைய ஊழியங்கள்ல நான் ஒத்துழைக்கிறேன் அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்றாங்க. அப்ப தொடர்ந்து அவங்க இல்ல, சபையார் வந்து இப்படிலாம் அவர் சொன்னதுக்கு அப்புறம் சபையார் நீங்க இருக்கதான் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்க. அப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்றது கூட அங்க சொல்றது நான் பார்ப்போம். ஆனால் இப்படியெல்லாம் கூறின பிற்பாடும் சபையார் என்னிடம்
இல்லை உம்மிடத்தில் நாங்கள் குறைவுகள் கண்டுபிடித்தாலும் கூட உண்மைத்தான் நாங்கள் தேர்ந்தெடுக்க போகின்றோம் என்று கூறுவார்களே, ஆனால் நான் அவர்களிடம் பின்வருமாறு, ஒருவேளை கடந்த காலத்தில் நான் செய்தவைகளை காட்டிலும் அடுத்த முறை என்னால் செய்ய முடியாமல் கூட இருக்கலாம். இப்ப ஏற்கனவே செஞ்ச ஊழியங்களை கூட இன்னும் கூட குறைஞ்சு கூட போயிடலாம். அதை வந்து முன்னக்கூடியே என்ன செஞ்சிடணும் அப்படின்னா சபையார்கிட்ட அங்க அங்க சொல்ல வேண்டியவர்களாக அங்க இருக்கிறாங்க. அதற்கான பொறுப்பு உங்களிடத்திலேயே உள்ளது. ஒருவேளை மறுபடியும் வந்து நீங்க தேர்ந்தெடுத்துட்டு இந்த மாதிரி நீங்க வந்து அதிருப்திப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அதற்கான பொறுப்பு உங்களிடத்திலே உள்ளது. காரணம், என்னால் முடிந்தவைகளையே நான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறேன் என்று நான் உங்களிடத்தில் தெரிவிக்கின்றேன். ஆகையால் ஒருவேளை நான் உங்கள் அனைவரையும் திருப்திப்படுத்தாமல் காணப்படும் போது என்னை குறித்து மனஸ்தாபத்திற்குள்ளாகாதீர்கள். மறுபடியும் நீங்க என்ன செய்யாதீங்க அப்படின்னா, என்ன நீ தேர்ந்தெடுத்துட்டு நீங்க என்ன செய்யாதீங்க, இந்த ஒரு அதிருப்தி அங்க கொள்ளாதீங்க அப்படின்னு நான் முன்னக்கூடியே அங்க சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். நான் அதை கர்த்தருடைய சத்தமாக கருதி, அதாவது ஒருவேளை சரி நீங்களே இருங்க அப்படின்னு அவங்க சபையாரி சொல்றாங்க. அந்த எலெக்ஷன் அப்ப அவங்க தேர்வு செய்யறாங்க அந்த ஒரு சகோதரரை. ஆனால் ஒருவேளை அவர்கள் பெரும்பான்மையானவர்கள், உதாரணத்திற்கு 90% அல்லது சபையாரின் ஓரளவு எண்ணிக்கையானவர்கள் என்னை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் அதை கர்த்தருடைய சத்தமாக கருதி இப்பொழுது நான் மறுப்பு தெரிவிக்க மாட்டேன் என்று கூறுவேன். இப்ப எலெக்ஷன்ல மறுபடியும் வந்தாச்சு, இவர் வந்து தெரிவிக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் தெரிவிச்சுட்டாரு. இப்ப வந்து மறுபடியும் சபையார் கைகளை உயர்த்தி அவங்களை கொண்டு வந்துட்டாங்க. இப்ப என்ன செய்யக்கூடாது அப்படின்னா மறுப்பு தெரிவிக்க கூடாது. நான் வந்து ஊழியராக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது அப்படின்னா மறுப்பு தெரிவிக்க கூடாது. எவ்விதத்திலும் உணர்வுகளை புண்படுத்தும் விதத்தில் நான் நிச்சயமாக மறுப்பு தெரிவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இல்லை, நீங்கள் என்னிடத்தில் குற்றம் கண்டுபிடித்தீர்கள், ஆகையால் இப்பொழுது மூப்பர் ஊழியத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கூற மாட்டேன். அவங்க இப்படி செஞ்சாங்க, அதனால வந்து நான் இப்படி இருப்பேன் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. இச்சூழ்நிலையில் காணப்படும் சகோதரன் குற்றம் சாட்டுவதற்கு சில காரணங்கள் இருக்கின்றது என நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அவ்வப்போது ஏதாகிலும் விதத்தில் குற்றம் காணப்படாமல் இருப்பதற்கு நம்ம எவரும் பூரணர்கள் இல்லை. நம்ம எல்லாருமே வந்து பூரணர்கள் கிடையாது, அபூர்ணர்கள் தான். நம்ம சில விஷயங்கள்ல நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா, யாரா இருந்தாலும் சரி அங்க தவறக்கூடியதான காரணங்கள் அங்க இருக்கத்தான் செய்யும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒருவேளை அப்படி தேர்ந்தெடுத்த பிற்பாடும் கூட சபையார் வந்து மீண்டுமா குற்றம் கண்டுபிடிச்சாங்கன்னா கூட அதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பொறுமையோட சகிக்கணும் என்று சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை சகோதரர்கள் குற்றம் கண்டுபிடிப்பார்களானால் நாம் அதை சகிப்போமாக மற்றும் அதன் மூலம் நன்மை பெற்றுக்கொள்ள முயற்சிப்போம். மேலும் அவ்விஷயத்தில் தாழ்மையாய் இருப்போம். ஒருவேளை இது நாம் இருமாப்பு அடையாதபடிக்கும் வீழ்ச்சிக்குள்ளாக போகாதபடிக்கும் நம்ம என்ன செய்யும் அப்படின்னா காத்துக்கொள்ளும். அப்ப ஒரு சகோதரர் வந்து சபையார் வந்து குற்றம் பிடிக்கும் போது, குற்றம் ஒய்யாம சொல்லும் போது அவங்க எதிர்பார்த்தவைகளுக்கு இசைவாக நிறைவாக இல்லாத காரணத்தினால அப்ப வந்து அந்த ஒரு முன்மொழிதலின் போது எலெக்ஷன் போது அவர் என்ன செய்வார் அப்படின்னா இப்படியாக சொல்லும் போது அது எப்படியாக நடந்து கொள்ளணும் அப்படின்றதுதான் அங்க சகோதரர் விளக்கம் கொடுக்குறாங்க. அப்ப எப்படி இருக்கணும் அப்படின்னா எப்பயும் வந்து அந்த ஒரு ஊழியத்தினுடைய சிந்தை வந்து கண்டிப்பா அங்க மூப்பர்களுக்கு எல்லாருமே ஊழியர்கள் தான். நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம், உடன்படிக்கை செய்த எல்லாருமே ஊழியர்கள் தான், சத்தியத்தை அறிவிக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டவங்க தான். அதுல குறிப்பாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க மூப்பர்கள் வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த ஒரு ஸ்தானத்துல இருக்கிறவங்க கண்டிப்பா ஊழியர்களாக அவங்க எப்பயும் என்ன செய்யணும் அப்படின்னா தயாராக அங்க இருக்கணும் என்று நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, 5வது கொஸ்டின் புக்ல 242 1வது கேள்வி 1910 வருஷம் கேட்கப்பட்டது. அதாவது வாக்களிக்காதவர்கள் குறித்து பதிவு செய்தல், வாக்களிக்க தவறுகிறவர்கள் குறித்து ஏதேனும் பதிவுகள் நாம் பதித்து வைத்திருக்க வேண்டுமா? எலெக்ஷன்ல வந்து யாருக்கும் வாக்கு செலுத்தாதவங்களை குறிச்சு நம்ம ஏதாவது அவங்களுக்கு ரெக்கார்டு எடுத்து வைக்கணுமா? அவங்களுக்கு வந்து நம்ம என்ன செய்யறது, அப்படி இருக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்க சகோதரர்கள் என்ன சொல்றீங்க?
கேள்வி இன்னொரு வாட்டி கேள்வி. அதாவது வாக்களிக்க தவறுகிறவர்கள் குறித்து ஏதேனும் பதிவுகள் நாம் பதித்து வைத்திருக்க வேண்டுமா? பிரதர், சிஸ்டர், சரி, நீயே சொல்லு. அப்ப இந்த வாக்களிக்காதவர்களை குறித்து என்ன சொல்றது அப்படின்னு கேக்குறாங்க. இது வாக்களிக்கிறதுக்கு முன்னதாகவே நம்ம இந்த எலெக்ஷன் அந்த டயத்துக்கு முன்பதாகவே இதற்கான பொறுப்புகள் கடமைகள் குறித்து அங்க சபையாருக்கு தெரிவிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இப்ப ஒரு சகோதரர் உடன்படிக்கை செய்தவரா இருக்கிறாரு, அந்த எலெக்ஷன் பற்றினதான நாலேஜ் அவருக்கு இருக்கு, தொடர்ந்து அந்த சபையில தான் அவர் இருக்க போறாரு. அப்படின்ற பட்சத்துல வாக்களிப்பதற்கான ஒரு உரிமை, கடமை, பொறுப்பு அவருக்கு கண்டிப்பா இருக்கிறத உணர்த்தணும். அங்க அங்க பிரதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாக்கு அளிக்கப்படுவதற்கு முன்னதாகவே கூடியிருக்கும் ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் தங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது என்று உணரத்தக்கதாக அவர்களை தெளிவுபடுத்துவது என்னுடைய வழக்கமாகும். அதாவது அங்க கூடியிருக்கிற சபையார்கிட்ட இது நம்முடைய கடமையும் பொறுப்புமா என்ன செய்யுது அங்க இருக்குது என்று நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், ஏன் அப்படின்னா இது கிறிஸ்துவனுடைய சரீரத்தினுடைய அங்கங்களாக இருக்கிறாங்க அனைவரும். அதற்கு ஒரு பிரதிநிதியை நம்ம என்ன செய்ய போறோம், அங்க தேர்ந்தெடுக்க போறோம். இது தவறான முறையில தேர்ந்தெடுத்துடக்கூடாது. ஒருவேளை அந்த சகோதரி கை தூக்காம இருந்தாங்கன்னா அப்ப பெர்சன்டேஜ் அதிகமாகும். அப்ப நம்ம பார்க்கும்போது அப்ப இந்த ஒரு சகோதரியை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அங்க விளக்கப்படுறதை நம்ம அங்க பார்க்கிறோம். ஒரு சகோதரரோ சகோதரியை நம்ம தேர்ந்தெடுக்காம இருக்கும்போது அப்ப அங்க அந்த பெர்சன்டேஜ்ல அங்க ஒரு பாதிப்பு ஏற்படத்தான் செய்யும். அப்ப அது நம்ம தெளிவாக அங்க அறிவிக்கணும் என்று சொல்லுகிறது நம்ம அங்க பார்க்கிறோம். அவர் வாக்கு செலுத்துவதற்கான பொறுப்பை உடையவராய் இருக்கின்றார் என்று நாம என்ன செய்யணும் அப்படின்னா உணர வேண்டும். இது அவங்க விருப்பத்திற்கு விடப்பட்ட காரியமாக கிடையாது, கண்டிப்பா அவங்க செஞ்சுதான் ஆகணும். இதை அவங்களுக்கு தெளிவா உணர்த்தணும். ஏன் இதை நம்ம அவங்க செய்யணும், கையை தூக்குறதா இருந்தாலும் சரி, தூக்காம இருந்தாலும் சரி, அதை கண்டிப்பா அது ஒரு உடன்படிக்கை செய்த அந்த சபையாருடைய பொறுப்பாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இக்காரியங்கள் வாக்குகள் செலுத்தப்படுவதற்கு முன்பதாகவே வலியுறுத்தப்பட்டால் அனைத்து அன்புக்குரிய நண்பர்களும் பொறுப்பை உணர்ந்து கொள்ள முடியும். அப்ப இதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க தெரிஞ்சிருக்கணும். இப்ப நம்ம எதுக்காக கை தூக்கணும், என்ன நடந்துகிட்டு இருக்குன்றத அவங்க தெளிவா புரிந்து கொள்ளும்படியான ஒரு காரியங்கள், உபதேசங்கள் அவங்களுக்கு ஏற்கனவே பண்ணியிருக்கணும் என்று கூட நம்ம பார்க்கிறோம் அன்பானவர்களே. அப்ப இப்படியாக நம்ம செய்யும் போது அப்ப இந்த வாக்கு செலுத்தாதவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும் என்று கூட பிரதர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அப்ப சபையில யார் வாக்களிக்கலாம்? கேள்வி எண் 247 1வது கேள்வி, 1913வது வருஷத்துல கேட்கப்பட்டது. உடன்படிக்கை பண்ணவர்கள் அளிக்கலாம். அதாவது உடன்படிக்கை பண்ண அனைத்து சகோதர சகோதரிகளும் அந்த ஒரு காரியத்துக்கு அவங்க தங்களுடைய பங்களிப்பை அவங்க செலுத்தணும் என்று நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், ஒருவேளை அவங்க ஒரு 5 வருஷமா சபைக்கு வந்துகிட்டே இருக்காங்க, 10 வருஷமா சபைக்கு வந்துகிட்டே இருக்காங்க, அப்ப அவங்க உடன்படிக்கை எடுக்காம இருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது அவங்க தங்களை கைகளை உயர்த்தி தங்களுக்கான ஊழியர்களை தேர்வு செய்யலாமா? கூடாது.
அவங்க வாக்களிக்க உரிமை. ஏன் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, அந்த கிறிஸ்துவனுடைய சரீர அங்கங்கள்ல வழிநடத்தக்கூடியதான ஒரு ஊழியரை தேர்ந்தெடுக்கக்கூடியதான ஒரு நாலேஜ் அவங்களுக்கு இருக்காது அப்படின்றத பிரதர் சொல்றதை நான் பார்க்கிறேன். இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பை அடையாளத்தில் காட்டாதவர்கள் சகோதரர்கள் அல்ல என்று தள்ளிவிடாமல், மாறாக சபைக்கு ஊழியம் செய்ய தகுதியானவர்கள் யார் என்பது பற்றி கருத்து தெரிவிக்க போதிய வளர்ச்சியற்றவர்கள் என்றும், சபையின் ஊழியக்காரர்களாக ஆகுவதற்கு தகுதி பெறாதவர்கள் என்றும் கருதப்பட வேண்டும். அதாவது அவங்க யாருக்கு வாக்களிக்கவும் அவங்களுக்கு தேவையான அந்த ஒரு வளர்ச்சி இல்லை. அதே நேரத்துக்கு அவங்க ஒரு உதவியாளராகவோ இல்லாட்டி மூப்பராகவோ அவங்க இருப்பதற்காகவும் அவங்க தகுதி உடையவர்களாக அங்க இல்லை என்று நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் 253வது கொஸ்டின், 1வது கேள்வி. 1913வது வருஷம் கேட்கப்பட்டது. கூட்டங்களில் கலந்து கொள்ளாத மூப்பர்களின் தேர்ந்தெடுத்தல். கூட்டங்களில் கலந்து கொள்ளாத மூப்பர்களின் தேர்ந்தெடுத்தல். என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, வார நாட்களில் பிற்பகல் நடக்கும் கூட்டத்திலோ அல்லது மாலை கூட்டங்களிலோ மற்றும் பயண ஊழியர் சபைக்கு வரும்போதோ கலந்து கொள்ளாத மூப்பரை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அதாவது மற்ற ஸ்பீக்கர்ஸ் பேசும்போது அவர் கூடைக்கு வரமாட்டார் அந்த மூப்பர். அப்படிப்பட்டதான ஒரு மூப்பரை நம்ம தேர்வு செய்யலாமா? அப்ப பிரதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த சகோதரர் வந்து முதல்ல ஏதாவது ஒரு வேலை நிமித்தமாக அவர் வராம இருந்திருக்கலாம். அப்படி கூட ஒரு காரணம் இருக்கலாம். அடுத்தபடியே நான் பார்க்கும்போது தான் பேசக்கூடிய கூட்டத்துக்கு மட்டும் ஒரு மூப்பர் வராருன்னு வைங்க. அவர் பேசினாருன்னா அந்த கூட்டத்துக்கு மட்டும்தான் அவர் வருவார். அதே போல வந்து ஒரு ஒன் டே மீட்டிங் இருக்கு அப்படின்னா 1-2 பேர் சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா கரெக்டா அவங்களுடைய காரியங்கள் மட்டும்தான் அவங்க பேசிட்டு அவங்க போற மாதிரி இருக்கும். மத்தவங்க பேசுறத அவங்க கேட்க மாட்டாங்க. அப்படியான மூப்பர்களை நம்ம தேர்வு செய்யலாமா? கூடாது. அப்ப அந்த சகோதரர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சகோதரர்கள்ல ஒருவரா அவரு என்ன செய்யல அப்படின்னா இல்ல, சகோதரர்களை விட தங்களை மேன்மையா நினைக்கிறாரு. அதே போல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு போதகராக என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. மற்ற எல்லாரும் நீங்கள் எல்லாரும் சகோதரரா இருக்கிறீர்கள் அப்படின்ற அந்த ஒரு நிலையை விட்டு தன்னை உயர்வாக எண்ணிக்கொள்ளக்கூடியவராக அவங்க என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க என்று நாம் பார்க்கிறோம். இப்படியான ஒரு சகோதரர் நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா மூப்பராக அங்க தேர்வு செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு அவருடைய நன்மைக்காக மற்றும் வந்து சபையாருடைய நன்மைக்காக நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா தேர்ந்தெடுக்காமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றது கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம தொடர்ந்து நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா அந்த சகோதரர் ராஜ்யத்திற்கு தகுதியற்ற ஒரு நிலையில நம்ம கொண்டு போயிடக்கூடாது சபையார் அப்படின்னு சொல்றதை கூட நம்ம பார்க்கிறோம். அந்த சகோதரர் ராஜ்யத்திற்கு தகுதியற்றவராக மாற்றக்கூடிய வேலையை நாம் செய்ய வேண்டாம். நாம் அந்த சகோதரனையும் அவருடைய நலனையும் சபை மற்றும் அதன் நலனையும் கருத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று கூட நாம் பார்க்கிறோம். அடுத்த கொஸ்டின் புக்ல 253ல 2வது கேள்வி. 1914ஆம் வருஷம் கேட்கப்பட்டது. குழப்பத்தில் இருக்கும்போது வாக்களிக்காமல் இருப்பது தவறா? வேற எதுவும் சொல்றீங்களா?
இல்ல, குழப்பமான சூழ்நிலையில வந்து வாக்கு செலுத்தாமல் இருப்பது நல்லதுதான். ஏன்னா ஒண்ணு, குழப்பத்தை வந்து என்ன குழப்பம் இருக்குன்னு சொல்லி இதை தேர்வு செய்வதற்கு முன்பே தன்னுடைய சந்தேகத்தை தீர்த்துக்கிட்டு இந்த எலெக்ஷன்ல கலந்துக்கலாம். அப்படி இல்லாத இருக்கும் பட்சத்துல அந்த நொடிப்பொழுதுல கூட ஒரு சில கேள்விகள் இருக்குமானா, அந்த குழப்பம் தீருகிற வரைக்கும் ஏதாவது ஒரு சில கேள்விகள் இருக்குமானா, ஒரு குறுகிய நேரத்துக்குள்ள கேட்க முடியும்னா கேட்டுக்கலாம். இல்ல அப்படின்னா இந்த குழப்பமான சூழ்நிலையில் அவர்கள் தேர்தலில் வந்து அவர்கள் அந்த தேர்வு செய்யாமல் இருப்பது அவங்களுக்கு நலமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ பிரதர். நன்றி. அப்ப சபையின் காரியங்களின் நிமித்தமாக வருத்தத்திலும் குழப்பம் அடைந்த நிலையிலும் காணப்பட்ட ஒரு சகோதரி தேர்ந்தெடுத்தல் கூட்டத்தில் கலந்து கொண்டும் வாக்களிப்பதில் பங்கு கொள்ளவில்லை. அச்சகோதரி வாக்குகள் ஒருவேளை செலுத்தியிருந்தால் யாருக்கு செலுத்தி இருப்பார்களோ அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார்கள். இந்த சகோதரி வாக்கு செலுத்தாதது தவறா, இது பாவமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சைமன் ராஜ் பிரதர் சொல்ல போறீங்களா? மூட்டை எடுத்து விடு பிரதர், மூட்டை எடுத்து விட்டு பேசுங்க. சரி, அன்புக்குரிய சகோதர சகோதரியில அப்ப குழப்பத்துல இருக்கும்போது அது வாக்களிக்காமல் இருப்பது தவறா என்று நாம் பார்க்கும்போது, இப்ப ஒரு சபையில நிறைய பிரச்சனைகள், சண்டைகள் அப்படியாக இருக்கும்போது எந்த சகோதரருக்கு நம்ம வாக்களிக்கிறது, இது சரிதானா, இப்ப நம்ம அவங்களுக்கு வாக்களிக்கிறது சரியா அப்படிங்கும்போது ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையில, ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது அது ஒரு எளிமையா இருக்கும். ஒருவேளை குழப்பங்களின் மத்தியில இருக்கக்கூடியதான பிரச்சனைகள் மத்தியில இருக்கக்கூடியதான சபைகள்ல நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, அப்படி ஒரு காரியங்கள் இருக்கும்போது நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு சில குழப்பங்கள் என்ன செய்யும், இருக்கத்தான் செய்யும். அப்போ அந்த குழப்பத்தை கருத்துல வச்சு ஒரு சகோதரியோ ஒரு சகோதரனோ அவங்க எந்த ஒரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் அவங்க வாக்களிக்காம இருக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கிறது சரியான்னு கேட்கும்போது பிரதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க தனது சிறந்த பகுத்தறிதலின்படி அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா செயல்படுறாங்க. இப்ப நம்ம ஏற்கனவே இன்னொரு கொஸ்டின் பார்த்தோம், அந்த வாக்களிக்காதவங்களை குறிச்சு நம்ம என்ன சொல்றது அப்படின்னு. வாக்களிக்காதவர்கள் நம்ம குறிச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு முன்னக்கூடி நம்ம சொல்லணும், இது சபையினுடைய ஒரு பொறுப்பு, இது ஒரு கடமை, கண்டிப்பா நம்ம செய்யணும். நம்முடைய ஊழியர்களை நாங்க தேர்வு செய்யணும். நம்மளுடைய சத்தியத்தை வழிநடத்தக்கூடியதான ஊழியர்களை, அந்த ஒரு கிறிஸ்தனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடியதான வழிநடத்தக்கூடியதான மூப்பர்களை தேர்வு செய்யணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்க குழப்பத்துல இருக்கும்போது அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா அவங்க மனசாட்சியின்படி அவங்க என்ன செய்யலாம், செயல்படலாம் என்று நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது பாவமல்ல என்று நாம் அறிவோம். உங்கள் மனசாட்சி உங்களை வழிதவற செய்யக்கூடியதாய் ஒருவேளை இருந்தாலும் கூட உங்களுடைய மனசாட்சியின்படி நடப்பதினால் நீங்கள் ஒருபோதும் குற்றவாளிகள் இல்லை. இந்த மனசாட்சின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மனசாட்சி நம்ம மாம்ச பிரகாரமான மனசாட்சி நம்ம எடுத்துக்க கூடாது. நம்முடைய மனசாட்சி தேவனுடைய சத்திய வார்த்தைகளினால அமைக்கப்பட்டதா இருக்கும். அப்ப அதன் மூலமா நம்ம எடுக்கக்கூடியதான முடிவுகள், நம்ம மனசு சொல்றது சரியா இருக்கும். ஒருவேளை நம்ம மாம்ச பிரகாரமாக சத்தியத்தை சரியா அறியாம இருந்து இந்த மனசாட்சி பத்தி பேசணும் அப்படின்னா அது சரியானதாக அங்க இருக்காது, சத்தியத்திற்கு ஏற்புடையதாக இருக்காது. ஆனா சத்தியத்தின்படி அது ஒரு மனசாட்சி அமைக்கப்பட்டதா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு முடிவுகள் கண்டிப்பா சரியானதா அங்க இருக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, அப்ப நீங்கள் சரியானவைகளை செய்பவர்களாக இருப்பீர்கள். ஆகவேதான் அறிந்து கொண்டதற்கு ஏற்ப தன்னால் முடிந்ததை செய்யும் ஒருவனை அல்லது ஒருத்தியை தேவன் பாவம் செய்ததற்கான பொறுப்பாளியாக கருதவில்லை, இதை இப்படியாக கருதி விட்டு விடுங்கள் என்று சொல்வதை நாம் பார்த்தோம். சரிங்க பிரதர், இன்னொரு கொஸ்டின் பார்ப்போமா, போதுமா? பார்க்கலாம் பிரதர். இது சதவீதம் தொடர்பாக, அதாவது நம்ம எவ்வளவு பெர்சன்டேஜ் மூப்பர்கள் உதவிக்காரர்கள் அங்க இருக்கணும்,
கேள்வி மறுபடியும் தெளிவா கேளுங்க. அதாவது சதவீதம் தொடர்பாக நம்ம வந்து ஊழியரை தேர்வு செய்யறோம் இல்லையா? ஊழியரை தேர்வு செய்யும் போது இப்ப வந்து சதவீதம் வைக்கிறோம் 75. இது வந்து மாதிரி எல்லாம் வந்து வேதத்துல எங்கேயும் குறிப்பிடப்படல. ஆனா நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா கைகளை உயர்த்தி அங்க மூப்பர்களை தேர்வு செய்தல் பற்றி, ஊழியர்களை தேர்வு செய்தல் பற்றி வேதத்துல நம்ம பார்க்கிறோம். மற்றபடி அதனுடைய சதவீதங்கள் குறித்து வேதத்துல எங்கேயும் பதிவு செய்யப்படல. வந்து மூப்பர் வந்து 100% எடுக்கணும், வாக்குகள் வாங்கணும், உதவிக்காரர்கள் 100% வாக்குகள் வாங்கணும் அப்படின்னு சொல்லப்படல. அதை வந்து நம்ம எப்படி செய்யலாம்? பெரும்பாலும் அதாவது ஒரு சபையில வந்து 100% வாக்கு பெறுவார்களானால் அது வந்து ஒரு சிறந்த முறையில அது நன்மையா இருக்கும். ஒருவேளை ஒரு குறைவுபடும் பொழுது 75% வாக்குகள் அங்கு கிடைத்தாலே நல்லதுதான், போதுமானதாக இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு பெரும்பான்மையான தேர்வுக்குள்ள வர்றாரு அப்படின்ட்டு. ஆனா ஒருவேளை இந்த சில சபைகளிலே குழப்பம், பிரச்சனைகள் அல்லது சபையில அந்த எலெக்ஷன் நடத்த முடியாத சூழல்கள் இருக்கும்போது ஒரு 51% கூட நம்ம வந்து வச்சு அந்த எலெக்ஷன் காரியங்களுக்குள்ளாக போகலாம் அப்படிங்கிறது நம்ம 7ஆம் தூதனுடைய எழுத்துக்கள் மூலமா நம்ம பார்க்கிறோம். வேதத்துல இதுக்கான ஆதாரம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது அது தெரியல. அவ்வளவுதான். தேங்க்யூ. வேற பிரதர்? அதாவது 75% எடுத்தா சபை மூப்பராயிரலாம் சொல்லி சகோதரர் எழுதின எழுத்துக்களை நம்ம பார்த்துருக்குறோம். 100% யாருமே நம்ம எதிர்பார்க்க முடியாது. அது கிடைச்சுன்னா கிருபை தான். இப்போ ஒருவேளை இப்ப இந்த சதவீதத்தை குறித்து பைபிள்ல இல்ல. இது வந்து சபையாரா தேர்ந்தெடுக்கிறது தான். இப்ப 70% வச்சுட்டு ஒரு சபையின் மூப்பர் வந்து 60% தான் வந்திருக்கிறாங்க அப்படின்ற போது, இப்ப அந்த சபையார் விரும்பும் பட்சத்துல அங்க கேட்பாங்க, வந்து நடத்தின சகோதரர்கள் கேட்பாங்க. இப்ப 60% தான் இருக்கே, இப்ப இவர் மூப்பரா இது பண்ணலாமா இல்ல ஓட்டிங் வைக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது, இல்ல 60% அந்த சபையார் விரும்பும் பட்சத்துல அந்த சபையின் மூப்பரை தேர்ந்தெடுக்கலாம். இது நம்ம பாடத்துல கேட்டோம். அதான். சரி, நன்றிங்க. வேற? சரி, பார்த்துருவோம். அப்ப அந்த சதவீதம் தொடர்பா ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட வாட்ச் டவர் வெளியீட்டில் அதன் தேதி எனக்கு ஞாபகம் இல்லை, 50% நாமினேட்டிவ் ஓட் முன்மொழிதலின் வாக்கினையாகிலும் பெற்றிருக்கும் முன்மொழியப்பட்டவர்கள் யாவரும் ஏகமானதாய் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் எனும் ஒரு தேர்ந்தெடுத்தல் வழிமுறையினை நீங்கள் தெரிவித்தீர்கள். பிரச்சனைகளும் கணக்குகளும் உள்ள ஒரு சபையில் இந்த வழிமுறையை கையாள்வது நலமாய் இருக்குமா, அல்லது மூப்பராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்மொழியப்பட்டவர்கள் ஒவ்வொருவருக்கும் 75% வாக்குகள் வேண்டும் என்று வலியுறுத்துவது நலமாய் இருக்குமா? அப்ப பிரதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு வந்து வேதாகமங்கள்ல இதற்கான ஒரு ஆலோசனைகள் இல்லை, மாறாக சபையார் எடுக்கக்கூடியதான முடிவு தான். இந்த சதவீதங்கள் வைக்கப்படுவது என்பது 80 வச்சுக்கலாம், 85 இருக்கட்டும், இது வந்து யாரு முடிவு செய்யணும் அப்படின்னா, அந்தந்த சபையார் என்ன செய்யணும் அப்படின்னா, இது வந்து அவங்களுடைய பகுத்தறிவுக்கு அங்க விட்டுவிடலாம் என்று சொல்லுறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப ரசல் சகோதரர் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து அவர் வந்து ஒரு காரியத்தை அவர் சொல்ல வருது. அதாவது நீங்க உங்க சபையில 90 வைங்க, 80 வைங்க, 100 வைங்க, அப்பதான் வந்து அவங்க ஊழியரை தேர்ந்தெடுத்ததற்கான ஒரு காரியம் அப்படின்னு அவங்க சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சபையார் தான் அதற்கான முடிவுகள் அவங்க என்ன செய்யணும், அங்க எடுக்கணும் என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம குறிப்பா உதாரணத்துக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு சபையில 100 பேர் இருக்காங்கன்னு வைத்துக்கொள்வோம். இப்ப 100 பேர் இருக்காங்க அப்படின்னா, அதுல வந்து பெரும்பான்மையானவர்கள் எத்தனை பேரு? இப்ப 2ஆ பிரிச்சோம் அப்படின்னா, அதுல பெரும்பான்மையானவர்கள் எத்தனை பேரு அப்படின்னு நாம பார்த்தோம் அப்படின்னா, 51 பேர் தான் பெரும்பான்மையானவர்கள், 49 பேரு சிறுபான்மையானவர்கள். இப்ப வந்து ஒரு பிரச்சனையான ஒரு சூழல்கள் மத்தியில இருக்கும்போது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு 51% நம்ம பார்த்தோம். அதாவது
சபையாருடைய அதிகமான ஒரு எண்ணிக்கையில வரக்கூடியதான ஒரு சகோதரர் என்ன செய்யலாம் அப்படின்னா அங்க தேர்வாகலாம் என்று நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அதாவது 100 பேர் உள்ள சபையில 49 பேர் வாக்களிக்கல, ஆனா 51 பேர் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னா அவரு சபையில மூப்பராக, அதாவது ஊழியராக தேர்வு செய்வதற்கு அவர் என்ன செய்யலாம் அப்படின்னா அங்க எடுக்கலாம் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் அன்பானவர்களே. அதே போல நான் பார்த்துட்டோம் அப்படின்னா இது வந்து போதுமானதா அப்படின்னு நான் பார்த்துட்டேன் அப்படின்னா, போதுமானதா இருந்துட்டாலும் இப்ப நம்ம மற்ற உலக காரியங்கள்லாம் நான் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு வாக்குகள் அதிகமா இருந்தாலும் கூட வெற்றியாளர் யாருன்றது நாங்க அறிவிக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதே போல பெரும்பான்மையை வந்து நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட அனைத்து சகோதர சகோதரிகளுடைய ஆமோதிப்பையும் பெற்றுக்கொள்வது வந்து சிறந்ததாக இருக்கும். அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா 75%, அதாவது ஒரு 3/4வாசியாவது அந்த சபையார் மத்தியில தான் நம்ம ஊழியம் செய்ய போறோம். அப்போ அவர்களுடைய ஆதரவு நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப பிரதர் சொல்லும் போது ஒரு சபையில வந்து மூப்பராகவுக்குரியதான தகுதிகள் 6 பேர் இருக்கிறாங்கன்னு வைத்துக் கொள்ளுங்க. அதுல வந்து ஒவ்வொரு சகோதரரும், ஒரு சகோதரர் வந்து 100 ஓட்டிங் 100 வாங்கியிருக்காரு மதிப்பெண். அதே போல 90 ஒருத்தர் வாங்கியிருக்கிறாரு, 80 ஒருத்தர் வாங்கியிருக்கிறாரு, 70 வாங்கியிருக்கிறாரு, 60 வாங்கியிருக்கிறாரு, 50 வாங்கியிருக்கிறாரு. இப்போ வந்து 6 பேருமே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா மூப்பருக்கான தகுதிகள் உடையவர்கள் தான். இப்போ வந்து சிறந்த ஒரு மதிப்பெண், சிறந்த ஒரு சதவீதம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 90, 100. அப்ப மீதி உள்ள சகோதரர்கள் என்று நான் பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்க சபையார் வந்து பெரும்பாலும் எப்படியாக அவங்க எண்ணக்கூடாது அப்படின்னா அப்போஸ்தலருடைய அந்த அறிவுரைகள் குறித்து நான் பார்த்துட்டோம் அப்படின்னா மூப்பர்கள் வந்து இப்படியெல்லாம் இருக்கணும். கண்காணியானவன், குற்றஞ்சாட்டப்படாதவனும், ஒரே மனைவியுடைய புருஷனும், ஜாக்கிரதை உள்ளவனும், தெளிந்த புத்தி உள்ளவனும், அதையெல்லாம் வந்து சபையார் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா அப்படியே அப்ளை பண்ண பாக்குறாங்க. அப்படியே வந்து நேரடியா அப்ளை பண்ணாங்கன்னா எல்லாரும் அதே போன்றதான ஒரு முன்லட்சணத்துல முழுமையா வளர்ந்துருப்பாங்களா அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்க முழுமையா வளர்ந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு சிலர் என்ன, அதாவது ஒரு தகுதியான மூப்பர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ஆலோசனையாகத்தான் அவங்க கொடுக்கறத பார்க்கிறோம், அப்போஸ்தலர் பவுல் கொடுக்கறத பார்க்கிறோம். ஆனா அதை முழுமையா அப்படியே 100% அப்ளை பண்ணி நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா அந்த ஒரு முழுமையான வாக்குகள் நம்ம என்ன செய்ய முடியாது, அங்க செலுத்த முடியாது. அதனால நான் பார்க்கும்போது அவர்களுக்குரியதான ஒரு மூப்பருக்கான தகுதிகளுக்கான காரியங்களை ஓரளவு அவங்க பெற்றிருக்கிறாங்களா அப்படின்றத வந்து கவனிக்க வேண்டியது அங்க அவசியமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அதிகமான வாக்குகள் அங்க ஒரு சகோதரனுக்கு அங்க செலுத்துவதற்கு அங்க வாய்ப்புகள் இருக்கு அன்பானவர்களே. அது மாத்திரம் இல்ல, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட சீசர்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்கள் பிதா பூரண சர்க்குனராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குனராய் இருக்க கடவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம எல்லாரும் பூரண சர்க்குனரா இருக்கிறோமா? இல்லைங்க பிரதர். அப்ப பூரண சர்க்குனர் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம பிதாவாகிய தேவனை குறிச்சு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் தமது மழையை பெய்ய பண்ணுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ சத்துருக்களையும் சிநேகிக்கக்கூடியதான ஒரு அன்பு, அதுதான் அந்த ஒரு பகுதியில இருந்து நம்ம பார்க்கிறோம். அப்ப சத்துருக்களையும் சிநேகிக்கக்கூடியதான ஒரு அன்புல நம்ம வளர்ந்துட்டோமா? வளரல. அப்ப நம்ம அந்த ஒரு வளர்ச்சியை நோக்கி நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும், அங்க போய்கிட்டு இருக்கணும். அதே போலதான் அந்த ஒரு மூப்பருக்கான தகுதிகள் குறித்த காரியங்கள் கூட நம்ம அங்க கவனிக்கணும். அவங்க வந்து அந்த ஒரு குவாலிட்டியில வளர்றதுக்கு அவங்க முயற்சி எடுக்கிறாங்களான்றத வந்து சபையார் வந்து அங்க கவனிக்க வேண்டியவர்களா இருக்கிறாங்க. மற்றபடி நம்ம முழுமையா அப்படியே அப்ளை பண்ணோம்னா பூரணர்கள் யாரும் இல்லை. நம்ம ரோமர்ல பார்த்தோம் அப்படின்னா நீதிமான் இல்லை, நீதிமான் ஒருவன் ஆகிலும் இல்லை என்று நம்ம பார்ப்போம். அப்படி இருக்கும்போது நம்ம அதற்குரிய காரியங்கள் கூட நம்ம கவனித்து சபையாருடைய நலன் கருதி நம்ம அந்த ஒரு வாக்குகளை அங்க செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் அன்பானவர்களே. இப்படியாக இன்றைய நாளிலும் கூட தேவனுடைய பெரிதான கிருபையினாலே அந்த ஒரு கொஸ்டின் புக்ல இருந்து சில கேள்வி பதில்களை உங்கள் முன்பதாக அங்க பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் எனக்கு செய்த தயவிற்காக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நேரெடுத்துக் கொள்கிறோம். பொறுமையோடு கேட்ட சபையாருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.